ஃபேமிலிக்காக எதையுமே விட்டு கொடுப்போம் அப்படின்ற கட்சியில் இருக்கிற நபரா நீங்கள்? அப்போனா நீங்கள் தனுசு ராசி தான். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேமிலிக்காக எதையுமே செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் யாருமே உங்களை கண்டுக்கல, உங்களை மதிக்கல, நமக்குன்னு உண்டான ரெக்கக்னைசேஷன் இல்லை, நமக்கு உண்டான விஷயங்கள் வரப்போ கூட யாரும் நம்மளை கன்சிடர் பண்ணலன்ற ஆதங்கம் உள்ள அழுத்தி 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 இப்போ வெளிப்படுத்திடுவீங்க. அந்த வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு உங்களுக்கு டாமினன்ஸுன்றதே கொஞ்சம் வராது தான். ஆனாலும் வரணும், நம்ம பண்ணணும், நம்மளும் யாருன்னு காட்டணும்னு சில விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது தவறான முடிவுகளில் கொண்டு போய் உங்களுக்கு அது நிறுத்தலாம். ஒரு சமநிலை இருக்காது உங்கள் முடிவுகளில். ஏன்னா நீங்கள் இப்படி கிடையாது, பட் உங்களை நீங்களே மாற்றிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பறிச்சிட்ட மாதிரி ஒரு பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. அதை உங்களால் ஏற்றுக்க முடியாது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்ற கேரக்டர், உங்கள் கேரக்டர் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கேரக்டர் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதனால் உங்களுக்கு ஒரு லாங் டேர்மாக உங்களால் அது பண்ண முடியாமல் போகலாம். ஒரு தவறான முடிவுகளாக இருக்கட்டும், ஒரு குழப்பமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்படுதல், கோபம், ஒரு இம்பேலன்ஸான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சூழல் காமிக்கிறது. பட் ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் கட்டுப்பாடு இல்லாமல் போகுதுன்னு தெரியும் பொழுதே கொஞ்சம் அமைதியாகிடுங்க, மியூட் போடுங்க. ஒரு தேக்க நிலை இருக்கிற ஆரம்பிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கேரியரை பற்றியோ, லைஃப்பை பற்றியோ, ப்ரொமோஷன்ஸை பற்றியோ ஒரு கொஸ்டின் அணி இருக்கலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க. அதாவது நீங்கள் பண்ணதை யாருக்கும் ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. பட் நீங்கள் அமைதியாக விட்டுருங்க, ஓகேவா? ஸோ கோ வித் ஃப்ளோ. இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குருமார்களோட வழிகாட்டுதலை எடுத்துக்கோங்க. அவசரப்படாதீங்க. யார்கிட்டயாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி டிசிஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதிக குழப்பம் நிலை இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிட்டிங்கன்னா யூனிவர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க. அப்புறம் என்ன, நிதானித்து செயல்படுங்க. நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ.